மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரஹீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். நம்ம லோகம் க்ஷேமமாக இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு, இது இட்ஸ் நாட் அ உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அ காலக்ஷேபம், திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம். இது ஒரு சத்சங்கம். பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை சொல்ல வைக்கிறார். பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை கேட்க வைக்கிறார். அனுதினம் பாகவதம்னு நம்ம அத்தியாயமாக வாசிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணன் என்கின்ற உணர்வோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். பூர்வ கதை சங்கிரகம் நேத்திக்கு மகாபாரதத்திலேருந்து பார்த்தோம். மகாபாரதம் முடியறதுல தான், அது எங்கே முடியறதோ அங்கே தான் பாகவதம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மகாபாரதத்தில் எல்லாரும் பல கோடி மக்கள் உயிரிழந்தாச்சு. துரியோதனன் குத்துயிரும் கொலையுருமா கீழே கிடக்கிறான் பீமனால் கதையில் அடிபட்டு. அப்போது அங்கே அஸ்வத்தாமன் வரான். அவன் சிரஞ்சீவி இல்லையா, அவன் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் அங்கே துரியோதனனுக்காக he wants to show his loyalty. நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ராவோவை போய் அந்த 5 உப பாண்டவர்கள் தூங்கின்னு இருப்பா இல்லையா, பாண்டவர்களோட பசங்க, திரௌபதியோட பசங்களை அவள் கழுத்தை சீவி துரியோதனன் முன்னாடி கொண்டு காணிக்கையாக வைப்பான். அது துரியோதனனுக்கே பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவார். இது மத்தானா காத்தால் திரௌபதி பார்த்துட்டு கதறுவார். உடனே அர்ஜுனன் ஒரு சபதம் எடுப்பான். இதை யார் கொன்னாலோ நான் கொன்று அவனுடைய சடலத்தை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சபதம் எடுத்துப்பான். அவங்களுக்கு அப்புறம் தெரிய வரும் இது அஸ்வத்தாமன் தானே. அஸ்வத்தாமனை துரத்திண்டு ரதத்தில் கிருஷ்ணன் ரதத்தை பூட்டி கிருஷ்ணன் தேர் ஓட்ட அஸ்வத்தாமன் அவனை துரத்திண்டு போச்சே. அஸ்வத்தாமனை துரத்திண்டு அர்ஜுனன் தேரில் கிருஷ்ணனோட அவனை துரத்திண்டு போச்சே. அஸ்வத்தாமன் பயத்தில் பிரம்மாஸ்திரத்தை எழுதிடுவான். பிரம்மசீரிஷம் அப்படின்னு சொல்லுவார். அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்ட உடனே அதை திருப்பி வாங்கிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த வித்தை தெரியாது, உபசம்ஹாரம் பண்ண தெரியாது. அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக கிருஷ்ணனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணுவான் அர்ஜுனன். உடனே கிருஷ்ணன் சொல்வார், நீ பிரதிபிம்பாஸ்திரம் போடுப்பா, உனக்கு தான் எல்லா அஸ்திரம் உபசம்ஹாரம் எல்லாம் தெரியும், நீ அதை போடு, இதை போட்டு நியூட்ரலைஸ் பண்ணுன்னு சொல்லி அவனை போட சொல்லி அந்த பிரம்மாஸ்திரத்தை அடக்கி அவனை கையும் களவுமா அந்த அஸ்வத்தாமனை பிடிச்சி கட்டி இவாளோட பாசறைக்கு அழைச்சிட்டு திரௌபதி முன்னாடி நிற்க வைப்பான். திரௌபதி கிட்ட கேட்பா, என்ன பண்ணலாம், இவனை கொல்லட்டுமா நீ அப்படின்னு கேட்பான் அவன். அப்போ திரௌபதி சொல்லுவா, நான் தான் என் குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இழந்துட்டு இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கேன். இதே மாதிரி ஒரு கஷ்டத்தில் அஸ்வத்தாமனோட அம்மாவை வச்சுடாத. இந்த துரோணரோட மனைவி நினச்சிருந்தா முன்னாடியே உடன்கட்டை ஏறிருக்கலாம். அவர் துரோணர் சண்டையில் போன உடனேயே உடன்கட்டை ஏறி இருக்கலாம். அவள் ஏறலை, அவன் குழந்தைக்காக அவள் உயிரை வச்சுட்டு இருக்கா. இவனோ ஒரு பிராமண புத்திரன், இவன் குருக்கு சமானம். ஆத்மாவே புத்திரநாமாசின்னு இவன் தான் உங்களுக்கு குரு. நீங்கள் அவன்கிட்ட டிரெக்டாக கற்றுக்கலைனாலும் உங்களுக்கு அஸ்திர வித்தை, தத்திர வித்தை, தனுர்யாகம், தனுர்வித்தை எல்லாமே உங்களுக்கு துரோணர் தான் கற்றுக் கொடுத்தார். இருந்தாலும் இவன் அவங்க ஆச்சாரியனுக்கு சமானம். அதனால் நமக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம்லாம் வர வேண்டாம், அதனால் இவனை கொள்வது சரியல்லை, உற்றுங்கோ அப்படின்னு திரௌபதி சொல்லுவா. அதை எல்லாரும் நகுலன், சகாதேவன் எல்லாரும் அக்ரி பண்ணிடுவா, எக்ஸப்ட் பீமன். பீமன் ஒத்த காலில் நிற்பான், அவனை நம்ம கொல்லணும், இவன் சிசுஹத்தி பண்ண பாவி அப்படின்னு சொல்லி அவனை கொலை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவார். கிருஷ்ணனே முதல்ல அவனை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் இல்லையா, அர்ஜுனனை என்ன பண்ண சொன்னால் பண்ணலாம் அப்படின்னு. கடைசியில் கிருஷ்ணன்னு சொல்லுவார், டே இவனை கொல்லுடுறா அவனை அப்படிங்குவார். அதை சூச்சகமாக புரிஞ்சுண்டு அர்ஜுனன் என்ன பண்ணுவான், அவன் சிரசில் இருக்கிற சிரோன்மணியை கட் பண்ணி எடுத்துட்டு அவனோட கேசத்தை அறுத்து பாசறையிலேருந்து அவனை வெளியில் விட்டுடுவா.
ஏன்னா ஒரு பிராமணனுக்கு வந்து அந்த முண்டனம் பண்ணி அனுப்புறது இருக்கே, அது வந்து இட் இஸ் ஈக்குவலன் டு மரணம். அதாவது நார்மலாக முண்டனம் பண்ணுறது, அவளோட பொருளை பறிமுதல் பண்ணுறது, நாடு கடத்துறது, இதெல்லாம் இது இஸ் ஈக்குவலன் டு கில்லிங் டம். அதனால் அவனை நம்ம கொல்ல வேண்டாம்னு சொல்லி அவரோட பாசறையிலேருந்து அவனை வெளியில் விட்டுருவா. அது வரைக்கும் நேத்திக்கு 7வது அத்தியாயம் பார்த்தோம். இப்போ நம்ம 8வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசிப்போம். பரீட்சித்தை காத்தலும் குந்தியின் துதியும் இதான் இன்னைக்கு டாபிக். கான்டெக்ஸ்ட் வந்து சூதர் சௌனபாணி மகரிஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லையா, எப்பவும் ஆஸ் யூஷுவல். ஸோ எல்லாரும் வந்து இப்போ அஸ்வத்தாமான அனுப்பியாச்சு, அவளோட சுற்றத்தாருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும் இல்லையா. அந்த தர்ப்பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தன் சுற்றத்தாருக்கு கங்கையிலே தர்ப்பணம் செய்ய திரௌபதி முதலிய மாதர்களை முன்னிட்டு பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணருடன் சென்றார்கள். இறுதி கடன்களை இயற்ற செல்லும் பொழுது மாதர்களை முன்னிட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நியதி அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். இதெல்லாம் வந்து சூதர் சொல்லிட்டு வர்றார். என்ன பண்ணுறாவா, வாட் இஸ் ஹேப்பனிங்னு சௌனகாதி மகரிஷிக்கு சொல்லிட்டே வர்றார். அப்புறம் என்ன பண்ணுறா, எல்லாரும் இழந்துட்டா இல்லையா, எல்லா சுற்றத்தார்களும் போயாச்சு, யாருமே இல்லை இப்போ. ஸோ இருந்த 5 சின்ன பசங்களும் போயாச்சு, உபபாண்டவர்களும் போயாச்சு. அதனால எல்லாரும் அழுதுண்டே தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பகவானது திருவடி துளியினாலே பாவனமான கங்கையிலே மறுபடியும் ஸ்நானம் செய்தார்கள். அப்ப தம்பிகளோடு அங்கு அமர்ந்துள்ள தர்மன், திருதராஷ்டிரன் இருக்கான் இல்லையா, புத்திர சோகத்தால் வருந்தி எழும் காந்தாரி, குந்தி, திரௌபதி இல்லையா முதலியவர்களையும், ஏன்னா காந்தாரிக்கு பசங்கள்லாம் போயாச்சு, குந்திக்கு கர்ணன் போயாச்சு, அவனோட ஒரு பிள்ளை, எத்தனை பேரன்லாம் போயாச்சு குந்திக்கு, திரௌபதிக்கு அவளோட பிள்ளைகள் போயாச்சு இல்லை, எல்லாரும் மெனி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தே ஹவ் லாஸ்ட் இல்லையா. திரௌபதியோட சகோதரன் திருஷ்டத்யுமன், சிகண்டி எல்லாரும் போயாச்சு இதில். ஸோ எல்லாரும் அவளை சுற்றத்தார்கள்லாம் இழந்து வருந்தும் அந்த கூட்டத்தில் முனிவர்களும் உட்காந்துருக்கா. அப்போ கிருஷ்ண பரமான் வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் சொல்கிறார், பிறந்தவர் அனைவரும் காலத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், ஆகவே இறப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு நியதியை வந்து ஒரு சமாதானமாக அவர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வஞ்சனையால் துரியோதனன் கவர்ந்த அரசை தர்மபுத்திரருக்கு திருப்பி கொடுக்கிறார். திரௌபதியின் கூந்தலை தொட்டு இழுத்ததால் ஆயுள் குறைந்த பாவிகளான துரியோதனாதிகளை பீமன் அர்ஜுனன் அவள் வந்து வதம் செஞ்சாப்பா. ஏன்னா அவர் கன்சோலேஷன் கொடுத்துன்னு வர்றார். தர்மநந்தனனுக்கு முறைப்படி 3 அஸ்வமேத மகா யாகங்களை நடத்தி கொடுத்து அதனால் அவர் புகழ் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்த இந்திரனின் புகழ் போல திக்கெட்டும் பரவச் செய்தார். இதெல்லாம் சொல்றார். இதெல்லாம் வந்து சூதர் சொல்றார். இதெல்லாம் நம்ம கிருஷ்ணன் பண்ணி கொடுத்தார், என்ன அந்த ராஜ்யத்தை அவளுக்கு திருப்பி மீட்டு கொடுத்தார். இந்த இது வந்து தர்மனுக்கு இத்தனை பெரிய அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணி அவனோட புகழை பரவ செஞ்சார். ஸோ அந்தணர்களே, இதன் பின் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்களிடம் விடைபெற்று கொண்டு வியாசர் முதலிய முனிவர்களை வணங்கி அவர்களுடன் யாரெல்லாம் இருக்கா இல்லையா, சாத்தியகி உத்தவர் இருவருடன் துவாரகைக்கு திரும்ப எண்ணி ரதத்திலே ஏற போறார். அப்பதான் வந்து ஒரு விஷயம் நடக்கிறது. ஸோ எல்லாம் முடிஞ்சிடுத்துப்பா, மகாபாரத யுத்தம் முடிஞ்சு அவளுடைய கொஞ்ச நாள் இருந்து, ஏன்னா அவளுக்கு கான்சோலேஷன் யாரும் இல்லையே, இவருக்கு துவாரகை அங்கே இருக்கு, துவாரகையை விட்டுட்டு இவர் வந்திருக்காரு இங்க, இவாளோடையே இங்கே இருக்கார் அஸ்தினாபுரத்தில். எல்லாம் முடிஞ்சாச்சு, சரி நம்ம காரியங்கள்லாம் முடிஞ்சாச்சு இல்லையா, எல்லாம் முடிஞ்சாச்சு. அவளுக்கு அந்த ராஜ்யத்தை அவள்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சாச்சு. சரி என்னோட வேலை முடிஞ்சுடுத்துப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரதத்தில் ஏற போறார். அப்போதான் ஒரு விஷயம் நடக்கிறது. யாரோ கதறிண்டு ஓடி வர, யாருன்னு பார்த்தா உத்தர, அபிமன்யோட மனைவி. பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே நான்யத்வத் அபயம் பஸ்யே யத்ர மிருத்யுஹு பரஸ்பரம்னு கிருஷ்ணனை வந்து யோகசக்தி படைத்தவரே, ஹே உலக நாயகரே, தேவர்கட்கும் தேவரே ஸ்ரீ கிருஷ்ணா என்னை காத்தருள்வாய் காத்தருள்வாய் காத்தருள்வாய்ன்னு கதறா. இவ்வுலகினர் அனைவரும் ஒருவன் மற்றொருவனுக்கு யமனாக தென்படுகிறார்கள். தங்களை தவிர மரண பயத்தை போக்கி அபயமளிப்பவர் யாரும் இல்லை. ஈசனே பிரபுவே கதர்றார். என்னன்னு கேட்கிறார். நெருப்பை கக்கிக் கொண்டு என்னை நோக்கி ஒரு அம்பு வருகிறது. நாதனே, அந்த அம்பு என்னை வேண்டுமானாலும் எரிக்கட்டும், ஆனால் என் கரு அழியக்கூடாது, என்னோட கர்ப்பம் அழியக்கூடாதுன்னு கதர்றாவும். அவள் வந்து பரீட்சித்து கர்ப்பமாக இருக்கா இல்லையா,
அபிமன்யு வந்து இந்த பத்ம வியூகத்தில் வந்து மகாபாரதத்தில் அவனை கொன்னுடுவா எல்லாருமா சேர்ந்து இல்லையா. அப்போ வந்து பரீட்சித்து உத்தரையோட கர்ப்பத்தில் இருப்பார். இப்போ சூதபாணிகர் கண்டினியூ பண்ணுறார். பக்த வத்சலனான பகவான் உத்தரையின் வார்த்தையை கேட்டு இந்த உலகிலே பாண்டவர்களின் பூண்டும் இல்லாமல் செய்ய மனம் கொண்ட அஸ்வத்தாமன் விடுத்த பிரம்மாஸ்திரமே இது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றார். இது அதுதான் இருக்கணும் முனிவரே. அப்பொழுது பாண்டவர்களும் தங்களை நோக்கி ஜொலித்துக் கொண்டு வரும் 5 பானங்களை கொண்டு உடனே அஸ்திரங்களை எடுத்துக்கணும். எல்லாரும் ரெடி ஆயிட்டா. இவ வந்து பாண்டவாள்கிட்ட போல என்னை காப்பாத்துன்னு கிருஷ்ணன்கிட்ட தான் வரா. அஸ்வத்தாமன் அவ கயட்டி விட்டா இல்லையா, அவன் உடல பாண்டவாளோட கடைசி சந்தான பீஜமான அந்த கருவையும் அழிக்கணும்னு ஒரு பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டான். இவாள்லாம் வந்து இதெல்லாம் அஸ்திரம்லாம் எடுத்துக்கிறா, நான் போய் காப்பாத்துறேன்னு. உடனே பகவான் கையை காமிச்சு நேர தன்னோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னையே நம்பி நிற்கும் தன் உறவினர்களான பாண்டவர்களின் துன்பத்தை கண்டு தன் சுதர்சன அஸ்திரத்தினால் அவர்களை காத்தார். உயிரினங்கள் அனைத்தின் உள்ளும் ஆன்மாவாக விளங்கும் யோகேஸ்வரனான கிருஷ்ணன் குருவம்சம் தழைக்குமாறு வேண்டி உத்தரையின் உதரத்துக்குள்ளே தனது மாயையாலே அந்த கர்ப்பத்தை மறைத்து கொண்டார். பிறகு குலதிலகமே வீணாகாததும் மற்றொன்றால் தடுப்பதற்கு அரியதுமான அந்த பிரம்மாஸ்திரம் கிருஷ்ணனுடைய பேராற்றலுக்கு எதிரிலே அந்த ஒளி அடங்கியது, அந்த உரம் குன்றியது. இந்த செயலை கண்டு ஒன்றும் வியக்க தேவையில்லை. ஏனெனில் அவரே வியப்பிற்கெல்லாம் ஓர் அரிய வியப்பு தானே. பிறப்பற்றவரான அவர் தனது மாயினாலே இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றார். இதெல்லாம் வந்து சூதபாணிகர் கண்டினியூ பண்றார். பிரம்மாஸ்திரத்தின் தேஜஸிலிருந்து விடுபட்ட தன் பிள்ளைகள் மற்றும் திரௌபதி இவர்களோடு பரம உத்தமியான குந்தி தேவி புறப்பட தயாராக உள்ள கிருஷ்ணனை பார்த்து பின்வருமாறு ஸ்தோத்திரம் புரிகின்றாள். இப்போதான் இன்னொரு ஸ்டாப். கிருஷ்ணர் வந்து எல்லா காரியமும் முடிஞ்சு எல்லாரையும் கன்சோல் பண்ணி இதெல்லாம் காலத்தின் கோலம், பிறந்தவாழ்லாம் போய்தான் ஆகணும் அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துட்டு கிளம்பலாங்கிறச்சு அங்கேருந்து உத்தர ஓடி வந்தா. உடனே உத்தரையை காப்பாற்றி அந்த உத்தரையில் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய வந்து தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினாலே உள்ளே புகுந்து கர்ப்பத்தின் உள்ளே புகுந்து அந்த குழந்தைக்கு சங்கு சக்கர கதாதாரியாக காட்சி அளிக்கிறார் பகவான். அதனால தான் வந்து அவன் கர்ப்பஸ்ரீமான், அவன் கர்ப்பத்திலேயே பகவானை பார்த்தவன் அந்த பரீட்சித். அந்த எப்படி உள்ள பூந்து சுதர்சன சக்கரத்தினாலே அந்த பிரம்மாஸ்திரத்தை இது பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றினார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. இப்போ எல்லாம் முடிச்சாச்சு, சரி வந்த காரியம் ஆயிடுத்து, நான் கிளம்பட்டுமா திருப்பியும் கேட்குறார். குந்தி அவருக்கு அத்தை இல்லையா, குந்தி கிட்ட கேட்குறேன் நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் குந்தி சொல்கிறா, அவரோட ஸ்துதி ஆரம்பிக்கிறா. குந்தி ஸ்துதி வந்து ரொம்ப 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 முக்கியமான ஸ்துதி இந்த பாகவதத்தில், பிரசித்தமான ஸ்துதி. குந்தி இப்படி தான் ஆரம்பிக்கிறார். நமஸ்யே புருஷம் துவாத்தியம் ஈஸ்வரம் பிரகிருதேப்பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் அப்படின்னு குந்தி ஸ்துதி ஆரம்பிக்கிறார். ஹே கிருஷ்ணா, மாயையான இந்த பிரகிருதியிலிருந்து தனிப்பட்ட பரம புருஷன் நீ. உனக்கும் இந்த பிரகிருதிக்கும் இது கிடையாது, நீ அதிலிருந்து தனிப்பட்டு நிற்கின்றவன். நீயே அனைத்திற்கும் ஆதி, நீயே அனைத்து சக்திகளிலும் நிறைந்தவன். அனைத்து பிராணிகளின் உடலிலும் உள்ளும் புறமும் காண முடியாதவாறு நீ விளங்குகின்றாய். நீ மனத்திற்கும் செயலுக்கும் எட்டாதவன், உன்னை வணங்குகிறேன். முதலாக சொல்கிறா குந்தி இத்தனை நாளாக இவன் வந்து அவ சகோதரன் பிள்ளையாக தான் பார்த்துட்டு இருக்கா, அப்படி தான் பழகின்னு இருக்கா இல்லையா. இவனும் வந்து அர்ஜுனனோட ஒரு சகாவாக தான் பழகின்னு இருக்கான் இத்தனை நாளாக. இப்போ அவளுக்கு தெரியறது இவன் பகவான், இவன் சாக்ஷாத் பகவான்கிறது தெரியறது. இவன் இத்தனை முறை அவளை காப்பாற்றிருக்கான் இல்லையா. அதனால முறையாக வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறான். ஹே கிருஷ்ணா, மாயையான பிரகிருதியிலிருந்து தனிப்பட்ட பரமபுருஷன் நீ. நீயே அனைத்திற்கும் ஆதி, நீயே அனைத்து சக்திகளும் நிறைந்தவன். அனைத்து பிராணிகளின் உடலிலும் உள்ளும் புறமும் காண முடியாதவாறு நீ விளங்குகின்றாய். மனதிற்கும் செயலுக்கும் எட்டாதவன், உன்னை வணங்குகிறேன்னு அவ்வளோ பெரிய அத்தை அவரை கிருஷ்ணனை நமஸ்கார். கிருஷ்ணனுக்கு வந்து ஒன்றும் புரியலை முதல்ல. நீ கண்டினியூ பண்ணுறா. நீ உலகியல் மாயையாகின்ற திரையிலே உன்னை மறைத்து கொண்டுள்ளாய். நீயோ புலன்களுக்கு எட்டாதவன்.
குறைதல் நிறைதல் என்கின்ற விகாரமற்றவன், அறிவிலி ஒருவன் வேடந்தாங்கிய ஒரு நடிகனை, அந்த நடிகனை, அறிவிலி ஒருவன் வேடந்தாங்கிய ஒரு நடிகனை நேரிலே கண்டும் அவன் நடிகன் என்பதை அறியாது உண்மை இவனே என்று நினைப்பது போல அறிவிலியான நான் உண்மையை எவ்வாறு அறிவேன்? இந்த இவர் நூச்சூர் வெங்கட்ராமன் அண்ணா ஒரு முறை கதை சொல்கிறச்சே ஒரு இன்சிடெண்ட் ஒன்று சொன்னார். ஒரு மாமா ஒருத்தர் வயசானவர், அவருக்கு வயசாகிடுத்து, சித்த இந்த பயம் உண்டு. அவர் ஒரு முறை ஒரு கடைக்குள்ளே நுழையும் போது உள்ளுக்குள்ளே ஒரு யமதூதன் உட்காண்டிருக்கான், நல்லா இது பண்ணிட்டு. அவன் யமன் வேஷம் போட்டவன். ரோட்டில் ஒரு ஊர்வலம் போயின்னு இருக்கு. அதில் நிறைய யமன் வேஷம் போட்டவா, ராவணன் வேஷம் போட்டவா, அந்த ஒரு இது, அது வாட் யூ கால் தட், இந்த ஊர்லலாம் கார்னிவல்னுவா, இந்த நிறைய இதெல்லாம் போகும், ஃப்ளோட்ஸ் எல்லாம் போகும் இல்லையா. ஒன்றுத்தில் ராமாயணம் ஃப்ளோட் போகும், மகாபாரதம் ஃப்ளோட் போகும், அந்த மாதிரி. அப்போ திடீர்னு ஏதோ மழை வந்திருக்கு, அவாவா பக்கத்தில் இருக்கிற கடைக்குள்ளே போய் நுழைஞ்சிருக்கா. இந்த யமனை பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துடுத்து. நமக்கு வயசாகிடுத்து, நம்ம எப்போ வருவானோ வந்துட்டான் போட்டிருக்கடா யமன்னு பயந்து நடுங்கிட்டாரான், அப்படியே காலில் விழுந்துட்டாரான் அவனை. அவருக்கு தெரியல அது ஒரு நாடகத்துக்கு வேஷம் போட்டுண்டு அந்த ஃப்ளோட்டில் வர வேஷம் போட்டவன் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சொல்கிறா பாருங்கோ. அறிவிலி ஒருவன் வேடந்தாங்கிய ஒரு நடிகனை நேரிலே கண்டும் அவன் நடிகன் என்பதை அறியாது உண்மை இவனே என்று நினைப்பது போல் அறிவிலியான நான் உண்மையை எவ்வாறு அறிவேன்? இது கீதையில கூட பகவான் சொல்லுவார். அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். இதே தான் குந்தியும் சொல்கிறா. இவர் என்ன சொல்கிறார், நான் பூலோகத்தில் when I descend in this பூலோகம் in my personal form, the deluded people are under this thing, under Maya, right? They cannot recognize me. அவளுக்கு நான் பகவான்னு தெரியாது, ரைட்? ஸோ நான் இந்த பூலோகத்தில் இந்த மாதிரி அவதாரம் எடுத்து பிறந்தாலும் நான் பகவான் என்பது அவளுக்கு தெரியாது. ஐ ஆம் த சுப்ரீம் லார்டுன்னு அவளுக்கு தெரியாது அப்படின்னு கீதையில், ஐ திங்க் பகவத்கீதை 9வது அத்தியாயம், அதில் 11வது ஸ்லோகம் இது. அந்த மாதிரி அவள் கிருஷ்ணனை வர்ணிக்கிறா. எனக்கெல்லாம் இத்தனை நாளாக தெரியாமல் போயிட்டேடா உன்னோட அருமை, நீ இத்தனை காரியம் பண்ணிருக்கே. மேலே சொல்லிகிட்டே போகிறான். ஆன்மா வேறு உடல் வேறு என்று அறிந்த பரமஹம்ச சந்நியாசிகளுக்கும் உண்மை சுரூபத்தை அறிந்த முனிவர்களுக்கும் தான் தனது என்கின்ற மாசற்ற மனமுடையவர்களுக்கும் பிரேம பக்தி யாகத்தை கற்றுத்தரவே நீ திருவவதாரம் செய்திருக்கிறாய். அவ்வாறு இருக்க அறிவிலி பெண்ணான நான் எவ்வாறு உன்னை அறிய முடியும்? எல்லாரும் நீ எதுக்கோ பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன்டா. எவ்வளோ பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு நன்னா தெரியும், ஆத்மா வேறு உடல் வேறுன்னு தெரிஞ்ச பரமஹம்ச சன்னியாசிகள் முனிவர்கள் நிறைய பேர் இருக்கா. தான் தனது அகங்காரம் மமகாரம் இவெல்லாம் ஒழிச்சவாளும் இருக்கா. நீ எதுக்காக இந்த ரூபம் எடுத்துன்னு இருக்க? ஏன் அந்த ரூபமற்ற இல்லையா, பகவானுக்கு ரூபம் கிடையாது, பரபிரமத்துக்கு ரூபம் கிடையாதுன்னு இருக்கு இல்லையா, நீ எதுக்காக இந்த ரூபம் எடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. அவளுக்கெல்லாம் இந்த பிரேம பக்தியை கற்று தருவதற்கே, அவளுக்கு இந்த பிரேம பக்தியை கற்றுக் கொடுக்கணும் தான்டா நீ திருவதாரம் செஞ்சிருக்க. அவ்வாறு இருக்க அறிவிலி பெண்ணான நான், எனக்கு மூளையே கிடையாதுடா, என்னால் எப்படிடா இதை எனக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாவோ. மேலே சொல்லிட்டு போகிறார். 21வது ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இந்த ஸ்லோகம் நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம் பலமுறை. இது இங்கே தான் வருது, குந்தி தான் சொல்கிறா. இது சொல்கிறா, திருப்பி திருப்பி சொல்கிறா. உனது நாமத்தை கூறிக்கொண்டே தான் நாங்கள் இருப்போம். ஹே கிருஷ்ணா, ஏ வாசுதேவா, ஏ தேவகியோட பிள்ளையே தேவகி நந்தனா, ஏ நந்தகோபனுடைய குமாரா, ஏ கோவிந்தா, உனக்கு வணக்கம். முதல்ல என்ன சொன்னா, நீ அந்த பரமாத்மா தான். ஆனால் நீ பூலோகத்துக்கு எதுக்கு வந்திருக்க தெரியுமோ? எல்லாருக்கும் கிருஷ்ணர் மாதிரி ஒரு அழகான ரூபத்தை எடுத்துன்னு எல்லாருக்கும் பிரேமையை உண்டாக்கணும் தான்டா நீ வந்திருக்க அப்படின்னு அவனை பரமபுருஷன் சொல்லிட்டு இப்போ திருப்பியும் டவுன் டு எர்த், ஒரு நல்ல மேலே போயிட்டு
திருப்பியும் டவுன் டு எர்த் வரா, குழந்தைய கூப்பிடுற மாதிரி, தன்னுடைய சகோதரன் பிள்ளையை கூப்பிடுற மாதிரி, டே கிருஷ்ணா, இது நாங்கள் வந்து உன்னோட நாமத்தை எப்பவும் சொல்லிட்டே தாண்டா இருப்போம். டே கிருஷ்ணா, டே வாசுதேவா, வசுதேவரோட பிள்ளையே, தேவகி நந்தனா, தேவகியோட பிள்ளையே, நந்தகோபகுமாரா, நந்தகோபனோட பிள்ளையே, டே கோவிந்தா, உனக்கு வணக்கம், மீண்டும் மீண்டும் வணக்கம். ஸோ வெவ்வேறு விதமாக அவனை வந்து அவனோட அந்த பாவத்தை, பிரேம பாவத்தை வந்து வெளிப்படுத்துகிறான். இதுக்கு அடுத்த ஸ்லோகமும் எல்லாருக்கும் தெரியும். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. 22வது ஸ்லோகம். தாமரை தொப்புளை உடையவனே உனக்கு நமஸ்காரம், தாமரை மாலை அணிந்தவனே உனக்கு நமஸ்காரம், தாமரை கண்ணனே உனக்கு நமஸ்காரம், தாமரை தாளா உனக்கு நமஸ்காரம். ஸோ இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, எல்லாமே பகவானுக்கு தாமரை இல்லையா? தாமரை கண்கள், தாமரை தொப்புள் உடையவனே, தாமரை மாலை அணிந்தவனே, தாமரை திருவடிகள் உடையவனே, தாமரை தாளா உனக்கு நமஸ்காரம். ஸோ ஷீ இஸ் கண்டினியூயிங் தி ஸ்துதி. ரிஷிகேஷா, தீய புத்தியுடைய கம்சனினாலே உனது தாய் வெகுநாள் சிறையிலே தள்ளப்பட்டு குழந்தைகளை இழந்து துன்புற்றாள். நீ என்றோ அவளை காத்து துன்பத்தை நீக்கினாய். பிரபோ ஸ்ரீ கிருஷ்ணா, என்னையும் என் மைந்தர்களையும் பல துன்பங்களிலிருந்து நீதானே எங்களை காத்தாய். பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிகிட்டே நம்மலாம் அந்த காலத்தில் இந்த ஃபோட்டோ ஆல்பத்தெல்லாம் எடுத்து பார்க்க மாதிரி, நீ சின்ன வயசில் எப்படிடா இருந்த பார்த்தியாடா, எப்படி இருந்தோம் பார்த்தியாடா, அந்த மாதிரி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே கஷ்டம்டா, அவள்லாம் எப்படி கஷ்டப்பட்டா, நீ எப்படி அவள் அந்த கஷ்டத்துலேருந்து நீ பிறந்தா விட்டு தான் நீ பகவானாக பிறந்து அவளுக்கு அந்த துன்பங்கள்லாம் நீங்கித்து. அதே மாதிரி எங்களையும் என்னையும் என் மைந்தர்களையும் எவ்வளவோ துன்பம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், அத்தனையும் நீதாண்டா காப்பாற்றின. ஹரியே ஒன்றுன்னா ஞாபகப்படுத்துகிற. அதாவது செய்த நன்றியை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? யாராக இருந்தாலும் ஒரு சிறிய உதவி பண்ணாலும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னு நன்றி மறப்பது நன்றன்று. ஸோ இங்கே அதுதான் இவ்வளோ எப்பேற்பட்ட குந்தி தேவி ஒன்றா சொல்லிண்டே வரா. ஹரியே, பீமனை துரியோதனன் தந்த விஷத்திலிருந்தும், நம்பர் 1, அரக்கு மாளிகை தீயிலிருந்தும், நம்பர் 2, நரமாமிசம் சாப்பிடும் இடும்பன் முதலிய கொடிய அந்த ராட்சசர்களிடமிருந்தும், கொடிய நாள் சொல்லிட்டே போறான், நான் நம்பரே போட முடியாது, கொடியவர்களான துரியோதனாதிகளிடமிருந்தும் அந்த திரௌபதியின் மானத்தை நீ காப்பாற்றினாய். வனவாச காலத்திலே துர்வாசகர் முதலியவர்களால் நேரிட்ட, அவளுக்கு துர்வாசகர் சாபம் கொடுக்காம வந்து பார்த்துட்டார் இல்லையா, அந்த அக்ஷய பாத்திரத்தில் அவள்கிட்ட அந்த அன்னம் இருக்கா மாதிரி பண்ணி அந்த துர்வாசகர் முதலியவர்களிடமிருந்தும் அதெல்லாம் எங்களை காப்பாற்றி, பாரத போரிலே பீஷ்மர், துரோணர் முதலிய மகாரதர்கள் அவர்களுடைய அஸ்திரங்களில் இருந்தும் இவர் சண்டை போட மாட்டேன்னர், அத்தனை அக்ஷோகினியும் கொடுத்துட்டார். இவரோட மொத்த இதையும் படைகளையும் துரியோதனன் கொடுத்துட்டார் இல்லையா? அவர்கிட்ட கேட்டார் இல்லையா அர்ஜுனன்ட்ட, உனக்கு நான் வேணுமா இல்லை என்னோட படைகள் வேணுமான்னு கேட்குறார் இல்லையா? துரியோதனன் எனக்கு படைகள், உன்னுடைய படைகள் மொத்தத்தையும் எனக்கு கொடுத்துரு, நீ மாத்திரம் எங்கிட்ட வா, ஆனால் நான் சண்டை போட மாட்டேன் பரவாயில்லையான்னு கேட்பார் அர்ஜுனன் இல்லையா? அர்ஜுனன் கிட்ட கேட்பார் அவர், பரவாயில்லையாடா அர்ஜுனான்னு, பரவாயில்லைன்னு. அந்த மாதிரி எவ்வளவு தியாகம் பண்ணி அவள்லாம் மகாரதர்கள், அப்பேற்பட்ட துரோணர் பீஷ்மர்டேந்து எங்கள்கிட்ட காப்பாற்றின. இப்போ ரீசன்ட்லி நவ் அஸ்வத்தாமாவின் பிரம்மாஸ்திரத்திலிருந்தும் இவ்வாறாக எத்தனையோ தடவைகள் நீ எங்களை காத்தருளி இருக்கின்றாய். கண்டினியூ பண்றா. மாயையை அகற்றுபவனே. 25 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த மாதிரி ஒரு லைன் பார்த்துருக்கவே மாட்டேன். விபதக சந்துனக சஸ்வத், விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யஸ்யாத் புனர்பவ தர்சனம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றான்னா, மாயை அகற்றுபவனே, எங்களுக்கு அடிக்கடி துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும். இந்த மாதிரி யாராவது கேட்பலாம், எங்களுக்கு அடிக்கடி துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும், ஏனெனில் அப்பொழுதுதானே இந்த பிறவி தலை நீங்கும், உனது தரிசனம் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். உனது தரிசனம் இல்லையேல் முக்தி எப்படி கிட்டும்? முக்திக்கு காரணமான மகான்களான சாதுக்கள் தரிசனம் எவ்வாறு கிடைக்கும் சொல்றார். எப்படி சொல்றா பாருங்க, எங்களுக்கு அடிக்கடி துன்பம் கொடுத்துட்டே இருக்கு.
எங்களுக்கு அடிக்கடி யாராவது கேட்பாளா பெருமாள்கிட்ட போய் எனக்கு அடிக்கடி துன்பம் கொடுத்துட்டே அப்போ தான்டா எங்களுக்கு நீ எங்கள் கூட இருப்ப, அப்போ தான் நான் உங்களை நினைப்போம். துன்பம் வரச்சே தான் நான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உங்ககிட்ட வருவோம், நீ எப்பவும் எங்கள் கூடயே இருப்ப. அப்போ தான் இல்லையா, நீ எங்கள் கூடயே எப்பவும் இருக்கணும், உன்னோட தரிசனம் எங்களுக்கு எப்பவும் போகணும். ஃபார் செவரல் ரீசன்ஸ், ஒன் அவுட் ஆஃப் பிரேமா, த அதர் ஒன் இஸ் உன்னுடைய தரிசனம் இருந்தால் தானே எங்களுக்கு முக்தி கிடைக்கும். அந்த முக்திக்கு காரணமான மகான்களான சாதுக்கள் தரிசனம் எல்லாம் ஒன்னால தானே இத்தனை விஷயமும் எங்களுக்கு நடந்தது. இத்தனை நல்ல காரியம், நல்ல சாதுக்கள், நிறைய சாதுக்களை நாங்கள் மீட் பண்ணோம். அதனால் எங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டேரு, அப்போ தான் நீ எங்களோடையே இருப்ப அப்படின்னு வேண்டிக்கிறா. இப்போ இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டான். இந்த ஸ்துதியில் யாராவது பகவான்கிட்ட போய் எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு சொல்லுவாளோ, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஆத்மா. குலமதம் தனமதம் கல்வி மதம் கொண்டவன் ஏழை பங்காளனாகிய உனது திருநாமங்களை சொல்ல மாட்டானே. அடுத்த லைன் எக்ஸலண்ட் பாயிண்ட். எவனுக்கு குலமதம், நான் குலத்தினாலே உயர்ந்தவன், தனமதம் தனத்தினாலே உயர்ந்தவன், கல்வி மதம், நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் MBA படிச்சிருக்கேன், என் பொண்டாட்டி வெறும் ஆர்டினரி காலேஜ், வெறும் BA அப்படின்வா, சொல்லவே கூடாது அந்த மாதிரி. வெறும் BCom அப்படின்வா, ரொம்ப தப்பு அது. எவ்வளோ பேர் SSLC ஃபெயில் ஆகிட்டு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கான், அவங்க கீழே 100,000 பேர் வேலை பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் அந்த ஏட்டு சுரைக்காயை வச்சு அந்த மதம் வரவே படாது. குலமதம் தனமதம் கல்வி மதம் கொண்டவன் ஏழை பங்காளனாகிய, ஏழை பங்காளன் நீதாண்டா. ஏழைக்கு ஒன்றும் கிடையாதுடா, ஏழைக்கு ஒன்றுமே கிடையாது, உன்னை தான் கெட்டியாக பிடிச்சின்னு இருக்கான். குலமதம் கொண்டவன் கல்வி மதம் கொண்டவன் தான் உன்னை விட்டுடுறான். ஏழைக்கு நீதாண்டா, ஏழை பங்காளனான உனது திருநாமங்களை, இல்லையா, இந்த குலமதம் இருக்கிறவன் சொல்ல மாட்டான்டா, ஏழை பங்காளன் தான் சொல்லிட்டு இருப்பான். அதனால் நீதாண்டா எங்களுக்கெல்லாம் பங்காளன். தனக்கென்று எதையும் கொள்ளாத பக்தர்களுக்கு நீ என்றோ செல்வம். தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காதவனுக்கு நீதாண்டா செல்வம், இல்லையா. சத்வம் ரஜசம் தாமசம் என்கின்ற முக்குணங்கள் அற்றவன் நீ. மகிழ்ச்சி வேண்டி வேறெங்கும் செல்ல வேண்டாத மகிழ்ச்சி கடல் நீ. ஆனந்த ஸ்வரூபன் நீ. வீடு பேற்றை அருள்பவனும் நீயே. வீடு பேருனா மோட்சம், வீடு பேற்றை அருள்பவனும் நீயே. உனக்கு நமஸ்காரம். கண்டினியூ கொண்டே போறான். நீயே காலத்தின் ஸ்வரூபம், சகல ஜீவர்களையும் செயல்படுத்துபவன். உனக்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது, ஆதி அந்தம் கிடையாது. அனைத்தும் அறிந்தவன், சர்வத்ரன், இல்லையா, எல்லாம் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி பொட்டன், எல்லாம். வேண்டியவன் வேண்டாதவன் உனக்கு யாரும் கிடையாது. உனக்கு இவா தான் வேண்டியவா இவா வேண்டாதவன் ஒன்றும் கிடையாது. துரியோதனன் எல்லா படையும் கேட்டான், கொடுத்துட்டியே நீ, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே வேணா கொடுத்துட்டியே. சுற்றமோ பகையோ உனக்கு யாரும் கிடையாதுடா. அனைவரும் உனக்கு சமமே. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற கருத்து உனக்கு இல்லை. நீ சர்வ சமன். ஆனால் உன்னை நிமித்தமாக கொண்டே மக்கள் ஒருவருக்கொருவர் கலகம் செய்கின்றார்கள். உன்னை நிமித்தமாக வச்சுட்டே ஒருவருக்கொருவர் கலகம் பண்ணிட்டு இருக்காடா அப்படின்னா. ஏன்னா எல்லாரோட இதுலேயும் அவர் தான் அந்தரியாமையாக இருக்கார், இல்லையா. நேத்திக்கு சொன்னோம் இல்லையா, இந்த மகாபாரத சண்டை நடந்ததுன்னா அர்ஜுனன் இதுலேயும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கார், அந்த சகுனியோட இதுலேயும் அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னோம். அதனால் பகவானே, நீ மனிதர்களைப் போலவே நடிப்பதால் உன் உட்கருத்தை யாரும் அறிய முடியவில்லை. நீ ஒரு கபட நாடக சூத்திரதாரி அப்படிங்கிற வார்த்தை எல்லா நாடகத்திலலாம் யூஸ் பண்ணுவா கிருஷ்ணனுக்கு. உன்னுடைய உட்கருத்தை யாராலும் அறிய முடியவில்லை. ஏனால் நீ மனிதர்களைப் போலவே நடிப்பதால் உனக்கு உற்றார் மற்றார் என்கின்ற வேறுபாடு கிடையாது. ஆனால் நீ சிலரை காத்து ரட்சிப்பதாகவும் சிலரை வீணே தண்டிப்பதாகவும் மக்கள் நினைக்கின்றார்கள். நம்ம நினச்சிக்கிறோம் அவன் பாரு, அவனுக்கு 1000 கோடி கொடுத்துருக்கான், அவனை ரட்சிக்கிறான். நம்ம விழுந்து விழுந்து பாகவதம் படிக்கிறோம், விழுந்து விழுந்து விஷ்ணு சகஸ்நாமம் சொல்கிறோம். அவர் போன ஸ்லோகத்தில் ஒரே லைனில் சொல்லிட்டு போயிட்டா பாரு குந்தி, ஏழை பங்காளண்டாவன். அந்த பணம் இருக்கிற இடத்துல அந்த குலதனம் பணதனம் இருந்து அந்த அகம்பாவம் வந்துடுத்துனா, அந்த மதம் கொண்டவன்ட்ட, மதம் இல்லாதவன்ட்ட சொல். அந்த மாதிரி என்ன, படிக்காதவன்ட்ட பல கோடி இருந்ததுன்னா என்ன ஆகும், அந்த மதம் வந்துடும். நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது, என்ன சில அரசியல்வாதிகள்லாம் இருக்கா, அவர் நிறைய பணம் வந்தோடனே நம்ம தப்பான வழிகளில் போக ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சொல்லலை, தப்பான வழிகளில் போக ஆரம்பிக்கிறான். நம்ம கண்கூட பார்க்குறோம், இல்லையா. நம்ம நினச்சிக்கிறோம் அவன் பாரு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவன் 90 வயசு வரைக்கும் இருக்கான்,
அவன் வந்து அதை வச்சுட்டு இருக்கான், இதை வச்சுட்டு இருக்கான், ப்ரைவேட் ஜெட்டில் போயின்னு இருக்கான், அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். பட் பகவான் யாரோட இருக்கார்? ஏழை பங்காளன். ஏன்னா அந்த மதம் கிடையாது. எப்பவும் அவன் கிருஷ்ணனை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, க்ளீனாக சொல்லிட்டு போகிறா பாருங்க. இதெல்லாம் நமக்கு தான், இதெல்லாம் அவ மூலமாக இது ஒரு வியாஜம், நமக்கு பகுவச்சனம் மாதிரி இது வந்து நமக்கு சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் ஒரு ஒரு லயனும் நமக்கு வந்து ஒரு லெசன், ஒரு ஒரு லைனும் ஒரு ஒரு வார்த்தையும் நமக்கு லெசன். இதில் இது வந்து வெறுமை படிச்சுன்னு போகக்கூடாது. குந்தி ஸ்துதியை வந்து குந்தி ஸ்துதியே எடுத்து நம்ம இது பண்ணணும், திருப்பி அதை நம்ம வந்து படிக்கணும். இப்போ அடுத்த ஸ்லோகம் ஹை லெவல் வேதாந்தம். நீ அகில உலகிற்கு ஆன்மா, உனக்கு பிறந்து செய்ய வேண்டிய கடமைகளோ கிடையாது. இருந்தும் நீ வராகம் முதலிய விலங்காகவும், ஸ்ரீ ராமாதி மானிடர்களாகவும், வாமனன் முதலிய ரிஷிகளாகவும், மத்ஸ்யம் முதலிய நீர்வாழ் பிராணிகளாகவும் அவதாரம் செய்து லீலைகள் புரிகின்றாய். ஏனோ நீ அகில உலகிற்கும் ஆன்மா. பெரிய வார்த்தை. இப்போ பிரபஞ்சம் பார்க்குறோம். நம்ம நாத்திகனை கேட்டால் இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு வந்து ஒரு ஆப்ஜெக்ட், பஞ்சபூதங்களினால் ஆனது இந்த பிரபஞ்சம் சொல்லிட்டு போயிடுவான். அந்த பஞ்சபூதத்தை இயக்குவது யார்? தானா இயங்குமா? நம்ம முன்னாடியே சொன்னோம். அதை காலங்காத்தால் எழுந்தா சூரியன் உதிக்கிறது, சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமாகுது, சந்திரன் வருது, எல்லாம் கடல் மட்டத்தோடு இருக்குது. நம்ம வந்து தோன்றதுனால அங்கங்கே சில இம்பேலன்ஸ் வருது. பூமியை போட்டு தோண்டி நம்ம வந்து எண்ணெய் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோன்னு சொன்னால் பூகம் அப்பப்போ அக்கேஷ்னலி வி ஹேவ் எர்த்குவேக்ஸ் பிகாஸ் த இம்பேலன்சஸ் வி கிரியேட், வி ஆர் த காஸ் ஃபார் தட், ரைட்? ஸோ அந்த அகில உலகிற்கும் யார் ஆன்மாவா இருக்கா? அந்த அண்டத்திற்கும் ஆன்மா அவனே, இந்த பிண்டத்திற்கும் ஆன்மா அவனே. நம்ம சரீரத்தை உடலாக வைத்துக்கொண்டு உள்ளே அந்த அந்தர்யாமியாக ஆன்மாவாக பகவான் இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தையே தன் உடலாக கொண்டு அந்தர்யாமியாக ஆன்மாவாக பகவான் இருக்கிறார். இது வந்து ஒரே ஒரு சின்ன லைன், கால் லைன் தான் இது. நீயே அகில உலகிற்கும் ஆன்மா, உனக்கு பிறந்து செய்ய வேண்டிய கடமைகளோ கிடையாது. இருந்தாலும் எதுக்கு நீ வராக அவதாரம் எடுத்திருக்க, ராம அவதாரம் எடுத்திருக்க, வாமன அவதாரம் எடுத்திருக்க, இத்தனை அவதாரம் எதுக்குடா எனக்கு புரியல அப்படின்னு சும்மா அது ஒரு போகிற போக்கில் அது ஒரு வார்த்தை. ஹே கிருஷ்ணா, திருப்பியும் பேக் டு ஒரு லெவல் ஆஃப் பரபிரம்மம், திருப்பியும் அகெயின் கோ பேக் டு கிருஷ்ணா. ஹே கிருஷ்ணா, நீ குழந்தையா இருந்தபோது இந்த தயிர் சட்டியை உடைத்த தவறுக்காக உன்னை உங்கள் அம்மா கட்டி போட்டா, ஞாபகம் இருக்கா? அந்த யசோதை வந்து கயிறை கட்டு வந்து உன்னை கட்டி போட்டா. அதை கண்டு நீ பயந்தவன் போல கண்டு தாரதாரியாக தண்ணீர் விட்டு அழுத. ஆனால் அதில் உண்மை, அதில் உன் கண் மை கரைந்து வழிந்தது. அப்போது தலையை தொங்க போட்டுக்கொண்டு மிரள நீ பார்த்த அழகுண்டே, ஆஹா, அதை நினைத்தால் என் மனம் மிகவும் மயங்குகிறது. அந்த நீ தாரதாரியாக தண்ணி உடைச்சே உன் கண்ணிலேருந்து அந்த மை ஒழுகி கீழே விழுந்தது பார், என்ன அழகாக இருந்தது தெரியுமோ? அதை சொல்கிறா. இப்போ உன்னை கண்டு எங்களுக்கு அப்போ அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு நீ பயந்த மாதிரி நடித்த, எப்படிடா அவனுக்கு அந்த மாதிரிலாம் நடிக்க தோணித்து? அப்படி இதில் நிறைய ஸ்லோகம் இருக்குது, 52 ஸ்லோகம் இருக்குது. நீ 32ஆவது ஸ்லோகம். நீ பிறப்பற்றவன் என்றாலும் ஏன் பிறப்பு எடுக்கிறாய் என்றால், மலையில் வளரும் சந்தன மரம் அந்த மலையில் பெருமையை கூட்டுவதற்கு, அதுபோல உங்களுக்கு பிரியமான பக்தனான பாவம் அறியாத எது மன்னனின் புகழை உலகெங்கிலும் பரப்புவதற்காகவே அவருடைய குலத்தில் அவதரித்தா என்று சிலர் சொல்லுகின்றார்கள். மலையில் வளரும் சந்தன மரம் அந்த மலையோட பெருமையை கூட்டுவதற்காக அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த எதுகுலத்தோட பெருமையை பரப்புவதற்காக நீ பிறந்தையோ அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாளே அப்படின்னு ஒரு லைன். அடுத்தது, இன்னும் சிலரோ இந்த உலகை வாழ்விக்கவும் அசுரர்களை வதைக்கவும் பிரம்மன் முதலியோர்கள் அல்லது சுதபஸ் பிருஷ்ணி என்ற தம்பதிகளாலே வேண்டப்பட்டு வசுதேவர் மனைவியான தேவகியிடம் நீ பிறந்தா என்று கூறுகிறார்கள். உனக்கென்னவோ பிறவி என்பதே இல்லையே. சில பேர் சொல்றா வந்து இந்த பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் சொல்லுவா இல்லையா, இவ்வுலகை வாழ்விக்கவும் அசுரர்களை வதைக்கவும், அதனால்தான் நீ சுதபா பிரஷ்னி வந்து வேண்டிண்டு அவ 2 பேரும் இதுக்கு முந்தின கல்பத்திலே சுதபா பிரஷ்னியை வந்து அவள் வேண்டிண்டு இப்போ வந்து இந்த பிறவியிலே வசுதேவரோட மனைவி தேவகிக்கு நீ குழந்தையா பிறந்திருக்க அப்படிங்கிற. ஆனால் உனக்கு தான் பிறவியே இல்லையடா அப்படின்னு ஒரு லைன். வேறு சிலரோ ஒவ்வொருத்தர் என்ன பேசிக்கிறான்னு விளை சொல்ற. நடுக்கடலில் பாரத்தினால் தத்தளிக்கும் ஓடம் போலே தவிக்கும் பூமி தேவியின் பாரத்தை குறைப்பதற்காக பிரம்மதேவனது வேண்டுகோளின்படி நீ திருவதாரம் செய்தாய் என்று கூறுகிறார்கள். எதுக்காக பகவான் அவதாரம் எடுத்தார்னு நமக்கே தெரியாது.
ஆனால் அவர் சொன்னது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுதுஷ்டதாம் தர்ம சம்சாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, ஒரு யுகத்திலும் நான் பிறப்பேன்னு. ஆனால் குந்தி சொல்கிறா, இந்த மாதிரிலாம் எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி பேசிக்கிறா, நீ எதுகுலத்தை இது பண்ணணும்னு வரணும்னு வந்திருக்கு, அதுக்காக வந்தேன்னு பேசிக்கிறா, நீ பூபாரத்தை குறைக்கிறதுக்காக பூமியும் பிரம்மாவும் உங்ககிட்ட வேண்டிண்டா அதனால் வந்தேன்னு பேசிக்கிறா. மற்றும் சிலரோ உலகத்தில் சம்சார மாயினாலும் ஆசையினாலும் தன்னலமாக செய்யப்படும் செயல்களாலும் துன்பப்படும் ஜீவர்கள் உங்கள் திருநாமத்தை காதால் கேட்டு மனத்தால் நினைத்து மகிழ்ந்து நற்கதியை முயலும்படி செய்யவே அவ்வாறான திருவிளையாடல்களை புரியவே நீ தோன்றினாய். அவளுக்காக இந்த மாதிரி பாகவதம்னு ஒரு கதை எழுதணும். அவளோட பகவான் அந்த தன்னலம் செய்யும் ஜனங்கள், தன்னலம் உடைய ஜனங்கள், தன்னலம் மற்ற ஜனங்கள்ல, அதாவது எல்லாம் நான் தான் பண்ணுறேன் இருக்காளே, அவளோட கர்ம வினைகள்லாம் தீக்கிறதுக்காக தன்னலமாக செய்யப்படும் செயல்களாலும் துன்பப்படும் ஜீவர்களுக்காக அவளுக்கு அட்லீஸ்ட் உன்னோட திருநாமத்தை கேட்கட்டமே. இந்த மாதிரி கதையெல்லாம் யாராவது சூதபாணிகர் சொல்கிற மாதிரி நிறைய பௌராணிகர் சொல்லுவா, அவளுக்கு இந்த மாதிரி கேட்டு அவளுக்கு மோட்சம் கொடுக்கலாமே, அதுக்காக வந்தியா? மேலே எவர்கள் உன் சரித்திரங்களை செவியார கேட்கிறார்களோ, மனம் குளிர கானம் செய்கின்றார்களோ, மனத்திலிருந்து திரும்ப திரும்ப நினைக்கின்றார்களோ, பிறர் கேட்க கானம் செய்கின்றார்களோ, யாரை இன்னொருத்தர் சொல்லி பிறர் கூற தாம் கேட்டு மகிழ்கின்றார்களோ, அவர்களே சம்சார சாகரத்தின் துன்பங்களை போக்கும் நினது உன்னுடைய திருவடி கமலங்களை விரைவில் அடைகின்றார்கள். அது இவளே ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறார். இந்த மாதிரி பண்றவார்காலே எவர் உன் சரித்திரத்தை செவியாக கேட்கிறார்களோ, மனம் குளிர கானம் செய்கின்றார்களோ, மனத்திலிருந்து திரும்ப திரும்ப நினைக்கின்றார்களோ, பிறர் கேட்க கானம் செய்கின்றார்களோ, பிறர் கூற தாம் கேட்டு மனம் மகிழ்கிறார்களோ, அவர்கள் சம்சார சாகரத்தின் துன்பங்களை போக்கும் நினது திருவடி கமலங்களை விரைவிலே அடைகிறார்கள். ஹே பிரபோ, ஹே கிருஷ்ணா, நீ பக்தர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பவன் தானே. நாங்கள் உன் பக்தர்கள் தானே. உன்னையே நம்பிதான் நாங்கள் வாழ்கின்றோம். உன் பாதங்களை தவிர எங்களுக்கு வேறு புகலிடம் உண்டோ? இப்போது முடிந்துள்ள பாரத யுத்தத்தினால் பல அரசர்கள் எங்களை இன்னும் பகைவர்களாகவே நினைக்கின்றார்கள். அப்படி இருக்க இந்நிலையில் எங்களை விட்டு நீ இப்போ போகலாமா? என்ன அவசரம்? இப்போ எங்கே போகிற? நீ எங்கே போகிற? இப்போ எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகிறார், அவர் கிளம்புறார். இது என்ன அவசரம்? எப்போ கேட்பா இல்லையா, ரொம்ப பிரியமானவா யாராக வந்துட்டான்னா இன்னொரு 4 நாள் இருந்துட்டு போகலாம், என்ன அவசரம்? என்ன அவசரம்? அந்த குந்தி கேட்குறா. உடலில் இருந்து உயிர் பிரிந்த பிறகு அந்த உடலுக்கு பெயரோ உருவமோ இல்லை. அதுபோல நீ பிரிந்து சென்ற பிறகு பாண்டவர்கள் யாதவர்கள் என்பது இல்லாமலேயே போகும். பிராணனின்றி புலன்கள் மற்றும் அந்த உடல் இயங்காது. அவ்வாறே உன் தரிசனம் அந்த கடாட்சம் இல்லையேல் இந்த யாதவர்கள் இந்த பாண்டவர்கள் என்ற பெயர்கள் மட்டும் கொண்டவர்கள் செயலற்ற உடலாகி விடுவோம். செம பாயுது. ஏன்னா உடலில் இருந்து உயிர் பிரிஞ்சாச்சுன்னா அந்த உடலை யார் மதிப்பா இல்லையா? இட்ஸ் ஒன்லி அ பாடி, ரைட்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போயிருக்கா அப்படின்னா, அப்புறம் அங்கே அந்த அவருக்கு பிராணன் போயிடுத்துன்னா திரும்பி வரைச்சி அந்த பாடி எப்போ வருதுன்னு தான் கேட்பா. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரே எப்போ வருவார்னு கேட்க மாட்டா இல்லையா? அந்த மாதிரி தான் இது. உடலிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு அந்த உடலுக்கு பெயரோ உருவமோ எதுவும் கிடையாதுப்பா. அதுபோல தான் நீ போயிட்டேன்னா இந்த பாண்டவர்கள் யாதவர்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உன் தரிசனம் இல்லாமல் யாதவர்கள் பாண்டவர்கள் என்ற பெயர்கள் கொண்ட செயலற்ற உடலாகி விடுவார்கள் எல்லாரும். அந்த ஒரு இதுவே இல்லாமல் போயிடும். ஏ கதாதாரியே, சங்கு சக்கர கதாதாரியே, உனது திருவடிகளிலே வஜ்ரம் அங்குசம் முதலிய அந்த சின்னங்கள், திரு இலை சின்னங்கள் உள்ளனல்வா, அவை பட்டதால் இந்த உலகம் நன்கு ஒளிர்கிறது. நீ சென்று விட்டாயானால் அதன் அழகே இல்லை. நீ சென்று விட்டாயானால் அதன் அழகே இல்லாமல் போய்விடுமே. இந்த பிரதேசமும் அதில் உள்ள பயிர் பசைகளும் வனம் நதி கடல் முதலியவைகளும் நன்கு பூத்து காய்த்து குலுங்கி நிற்பது உன் திருக்கண் நோக்கினால் அல்லவோ, உன்னுடைய திருப்பார்வையினால் அல்லவோ. எல்லாம் போயிடுமே பேக்கண்ணா. ஏ கிருஷ்ணா, நீயே ஜெகநாயகன். இல்லை, ஜெகத்துக்கே உயிர் நீதான். ஏன் இந்த உலகமே நீதான். அப்படி இருக்க உன்னை விடுத்து என் பிள்ளைகள் என் சொத்து என்று பாண்டவர்களிடம் யாதவர்களிடம் யான் கொண்டுள்ள அபிமானமாகின்ற இந்த பாசத்தை என்னிடமிருந்து களைந்து விடு. இந்த ஜெகத்துக்கு உயிரே நீதான்ப்பா. இப்போ உன்னை விடுத்து என் பிள்ளைகள் என் சொத்து என் பாண்டவர்கள் யாதவர்கள் இந்த அபிமானத்தை எடுத்துருப்பா.
தயவு செய்து இந்த அபிமானத்தை என்னிடமிருந்து களைந்து விடு. எதுகுல தலைவனே, கங்கையின் பிரவாகம் வேறு இடத்தை நோக்கி செல்லாது. நல்லா கேட்கணும், கங்கையின் பிரவாகம் வேறு இடத்தை நோக்கி செல்லாது. கடலை நோக்கி சென்று அது அடைவது போல என் மனம் வேறு எதிலும் பற்று கொள்ளாது. நேராக உன்னிடம் மட்டுமே பற்று கொள்ளட்டும். என் பசங்கள்கிட்ட கூட என் பாசத்தை எடுத்துடுறா, எனக்கு வேண்டாம். எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, நீ எனக்கு நிறைய அனுகிரகம் பண்ணிவிட்ட, எல்லா அபிமானத்தையும் எடுத்துடோ. எப்படி கங்கை அந்த பிரவாகம் வேறு இடத்தை நோக்கி போகாதோ, எப்படி கடலையே நோக்கி போகுமோ, என் மனம் வேறு எதிலும் பற்றுக்கொள்ளாது, நேராக உன்னிடமே. இது நமக்கு தான் சொல்கிறான். முமுக்ஷுவா இருக்கிறவன் எல்லா பற்றுதலையும், சம்சாரம் என்கின்ற பற்றுதலை அறுத்து பகவான் திருவடிகளே சரணம் அப்படிங்கிற அந்த சரணாகதி தத்துவத்தை இங்கே அவ ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிட்டா. இதை நமக்கு தான் சொல்கிறா. இதெல்லாம் அறுத்துட, எல்லாம் பார்த்துட்டேன்டா வாழ்க்கையில், எல்லாம் பார்த்துட்டேன், நீ எனக்கு நிறைய அனுகிரகம் பண்ணிட்ட, எனக்கு நான் இதெல்லாம் சொல்கிறா. நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு மேலும் மேலும் கஷ்டம் கொடு, ஏன்னா நான் உன்னோடையே இருப்பேன். அப்போ தான் நீ என்னோடையே இருப்பேன். எனக்கு வேறு யாரும் வேண்டாம், எனக்கு பகவான் தான் வேண்டும். நீ நான்டா ஏழை பங்காளன், நீ உன்னோடையே இருக்கேன்டா. நான் இதெல்லாம் அறுத்துடு, எனக்கு வேறு எதிலும் பற்று வேண்டாம். இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறா, ஹே கிருஷ்ணா, அர்ஜுனன் அது தோழனே, இப்போ பாருங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறா. யாதவ தலைவனே, இந்த உலகிற்கு தீமை புரியும் அரசர்களாகிய கொடியவர்களை சுட்டரிப்பவனே, குறைவற்ற திறனுடையாய் நீ கோவிந்தா, பசுக்கள், அந்தணர்கள், தேவர்கள் ஆகியோரின் துன்பம் துடைக்க தோன்றியவன் நீ, யோகிகளுக்கெல்லாம் யோகி, அனைவருக்கும் அருளொலிக்கும் ஆசிரியன் நீயே. பகவானே, உனக்கு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம்னு குந்தி தேவி ஸ்துதி பண்ணுறாங்க. இப்போ சூதர் சொல்கிறார், இவ்வாறு குந்தி தேவி பகவானது திருவிளையாடல்களை அழகாக வர்ணித்தாள். இதை கேட்டு மகிழ்ந்த பகவான் தனது மாயையாலே அனைவரையும் மயங்க செய்வோர் போலே மெல்ல சிரித்தார். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? ஒன்றும் பேசல, அவர் மெல்ல சிரித்தார். அவர் இன்னும் கிளம்பலை, அவரை இன்னும் கிளம்ப விட்ட பாடு அல்ல. இதில் வேடிக்கை பார்க்கணும். சண்டை நடக்கிறச்சே அர்ஜுனன் வாஸ் இன் அ டைலமா. அர்ஜுனனை நிறுத்தி அவனுக்கு பகவத்கீதை சொல்லி அவனை தேத்தி எல்லாம் பண்ணார். சண்டை முடிஞ்சாச்சு, கிளம்பலாமான்னு பார்க்குறாரு. எல்லாருக்கும் அந்திம காரியங்கள்லாம் பண்ணிட்டோ, அவளோட இருந்துட்டோ, சரி அவளுக்கு எல்லா கன்சோலேஷன் பண்ணிவிட்டு கிளம்பலாமான்னு பார்க்கறச்சே உத்தர கதறிண்டு வரா. உத்தரையை திருப்பி கடைசி முறையாக அந்த பரீட்சத்தை காப்பாற்றுறார். காப்பாற்றிட்டு குந்திகிட்ட நான் கிளம்பலாமான்னு கேட்கறச்சே, என்னடா என்னை விட்டுட்டு போறியடான்னு குந்தி அவரை நிறுத்துறா. இதோட இது முடியல, இவர் கிளம்பின பாடா இல்லை. ஸோ சூதர் கண்டினியூ பண்ணுறார். கடைசியில் அவர் என்ன சொல்லுவார்? பாவம் மெல்ல சிரித்தார். பகவானும் குந்தியிடம் சும்மா அங்கேருந்து ஒரு சைகை, அவ்வாறே ஆகட்டும்ங்கிற மாதிரி அவர் சைகை காமிக்கிறார். அங்கே இப்போ அங்கே குந்தி, சுபத்திரை முதலிய பெண்களிடம் விடை பெற்று கொண்டு துவாரகை செல்ல அவர் புறப்படுறார். அப்போ தர்மர் வர, இப்போது முதல்ல கிளம்புறச்சே உத்தர வந்தார், அதுக்கப்புறம் குந்தி தடுத்தார். இப்போ தர்மர் அங்கே வரார். என்னடா அது, என்னை விட்டுட்டு போகிறானே பகவானது இங்கே அப்படின்ற தர்மர் இவரை நோக்கி வரார், தடுக்கிறார். நீ இப்போ என்ன அவசரங்கிற மாதிரி. பகவானது உட்கருத்தை அறிந்த வியாசர் முதலிய மகரிஷிகளும் அற்புதமான திருவிளையாடல்களை ஆற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனும் இதிகாச புராண மேற்கோள்களை காட்டி தர்மரை தேற்றியும். இப்போ தர்மரை பற்றி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் சூதபாணிகர் சொல்கிறார். தர்மரோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மனநிலை. இந்த வாரில் நம்ம சண்டை போட்டோமே, இது எப்பேற்பட்ட அதர்மங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லேருந்து அவரால் மீள முடியல. அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸ்னு அந்த மாதிரி தர்மம், ரொம்ப தர்மத்துக்கே இவர் இல்லையா, அவெல்லாம் எம்பாடிமெண்ட் ஆஃப் தர்மம். அவரால் அதுலேருந்து அந்த துக்கத்தில், அந்த டைலமாலேருந்து, அந்த ஒரு கில்ட்டுக்கு இதுலேருந்து, சென்ஸ் ஆஃப் கில்ட்லேருந்து வெளியில் வர முடியல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் இப்போ சொல்கிறார், பகவானது உட்கருத்தை அறிந்த வியாசர் முதலிய மகரிஷிகளும் அற்புதமான திருவிளையாடல்களை ஆற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனும் இதிகாச புராண மேற்கோள்களை காட்டி தர்மபுத்திரரை தேற்றியும் பாரத போரிலே சுற்றத்தார் அனைவரும் இறக்கத்தானேதான் காரணம் என்கின்ற சோகத்திலிருந்து தர்மபுத்திரரால் மனம் விடுபடவில்லை. அந்தணர்களே, மாமன்னன் தர்மபுத்திரர்
இந்த பந்துக்கள் வதம் செய்யப்பட்டதை நினைத்து அன்பிற்கும் புத்திமயத்துக்கும் ஆட்பட்டு, அந்த அன்பிற்கும் அந்த புத்தி மயக்கத்திற்கும் ஆட்பட்டு அறியாமையினாலே கூறலானார். தியோனனான என் இதயத்திலே மண்டி கிடைக்கும் விவேகமின்மையை பாருங்கள். என்னுடைய என்று சொந்தம் கொண்டாடப்படும், ஆனால் உண்மையில் நாய் நரிகளுக்கே சொந்தமான இந்த உடலை காக்க வேண்டி அநேக அக்ஷௌனி சேனைகள் கொல்லப்பட்டனவே. ஐயோ, எதுக்காக நம்ம சண்டை போட்டோம்? இந்த உடம்பு யாரோடது? நாய் நரிகளுக்கே சொந்தமான இந்த உடல், இதுக்காக அநேக அக்ஷௌனி சேனைகளை நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றார். தர்மர் ஃபீல் பண்றார். அபிமன்யு முதலிய குழந்தைகள் போயிட்டு இல்லையா, துரோணர் முதலிய அந்தணர்கள், சல்யன் முதலிய சுற்றத்தார், கர்ணன் போயாச்சு, பீஷ்மர் தந்தைக்கு சமானமானவர், துரியோதனன் எல்லாம் சகோதரர்கள், அவருடைய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் துரோகம் செய்த எனக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நரகத்தில் இருப்பினும் அதிலிருந்து விடுதலை உண்டாகாது. இத்தனை பேரை நான் கொண்டு இருக்கேன், இதுக்கு நான் எத்தனை வருஷம் எத்தனை ஆயிரம் நரகத்துக்கு போனாலும் எனக்கு விடுதலை உண்டாகாதே அப்படின்னு புலம்புறார். குடிமக்களை காப்பதற்காக இதெல்லாம் மகாபாரதத்திலேருந்து சூதபாண்டிகர் நான் அந்த கான்டெக்ஸ்டுக்காக நமக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கிருஷ்ணர் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறார். முதல்ல கிளம்புறார் உத்தர வரார், ரெண்டாவது கிளம்புறார் குந்தி வரார், மூணாவது கிளம்புறார் தர்மர் வரார். அப்போ தர்மரோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு சூதபாண்டிகர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்கிறார். அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். குடிமக்களை காப்பாற்றுவதற்காக தர்மமாக போர் புரிந்து அதில் எதிரிகளை வதைப்பதால் அரசனுக்கு பாவம் இல்லை என்கின்ற அறநூல் கூற்றுகளும் எனது கலக்கத்தை நீக்கி அறிவை புகட்ட போதுமானதாக இல்லை. எப்பவுமே தர்மம்ங்கிறது நிறைய விதமான தர்மம். சந்நியாச தர்மம் வேற, கிரகஸ்த தர்மம் வேற, புருஷ தர்மம் வேற, ஸ்திரீ தர்மம் வேற இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு ராஜ தர்மம் வேற. ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு நகரத்தையே அழிக்கலாம், அது ராஜ தர்மம். அது அந்த மாதிரிலாம் எல்லாரும் சொல்றா, ராஜநீதியெல்லாம் சொல்றா குடிமக்களை காப்பாற்றுவதற்காக தர்மமா நீ சண்டை போட்டிருக்க, அதுல எதிரிகளை வதைப்பதனால அரசனுக்கு பாவம் இல்லைன்னு அறநூல்லாம் சொல்றது பார். அப்படி சொன்னா கூட எனக்கு அதெல்லாம் ஏறலை. சுற்றம் இழந்து நிற்கும் பெண்டீர்களுக்கு யான் இழைத்த துரோகத்தை இந்த இல்வாழ்வைக்காக கொன்று விதிக்கப்பட்ட வேள்வி முதலிய சடங்குகளாலே போக்கிக் கொள்ளவும் நான் திறனற்றவன். இதுக்கு நான் பரிகாரம் தேடினா கூட ஒன்றும் கிடைக்காது. எவ்வளோ பேர் அவள் மனைவி மக்கள் எழுந்துட்டா இல்லையா? எத்தனை பெண்டீர்கள் அவளோட சுற்றங்கள்லாம் எழுந்துட்டா இல்லையா? இந்த இல்வாழ்க்கையிலே விதிக்கப்பட்ட வேள்வி முதலிய சடங்குகளினாலே அதை நான் போக்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார், புலம்பிக்கிறார். சேறு கொண்டு சேற்றை கழுவி சுத்தம் செய்ய முடியாது. கல்லின் சேர்க்கையினாலே அசுத்தமடைந்த பொருளை அந்த கல்லினாலேயே சுத்தமாக்க முடியாது. ஒரு உயிரை கொன்றால் ஏற்படும் பாவத்தை வேள்விகளினாலே போக்கிக் கொள்ள முடியாது என்னும் பொழுது யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்று நான் அடைந்துள்ள பாவத்தை நான் எவ்வாறு போக்கிக் கொள்வது அப்படின்னு இந்த அத்தியாயத்திலும் 8வது அத்தியாயம் தர்மரோட டைலமால, தர்மரோட அவருடைய புலம்பல், அதோட இது இந்த இடம் முடியறது. ஆக இன்னைக்கு கதையில் முழுக்க மகாபாரதத்தோட கடைசி பகுதி. எல்லா சண்டையும் முடிஞ்சு கிருஷ்ணர் திரும்பி துவாரகைக்கு கிளம்பலாங்கிறச்சே எப்படி அந்த அஸ்வத்தாமா அந்த பிரம்மாஸ்திரத்தை விடுறான், அந்த கர்ப்பத்தை நோக்கி விடுறான் இல்லையா? உத்தரையின் கர்ப்பத்தை நோக்கி எப்படி கர்ப்பத்துக்குள்ளே சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் புகுந்து அந்த கர்ப்பத்தை சிசுவை அவர் காப்பாற்றுறார். அப்புறம் கிளம்பலாங்கிறச்சே எப்படி குந்தி ஸ்துதி பண்ணி நீ ஏழை பங்காளன் எல்லா அவருடைய முழு நீள ஸ்துதி இன்னைக்கு பார்த்தோம். அதை எத்தனை முறை வேணால் பார்க்கலாம். எனக்கு எப்பவும் கஷ்டத்தையே கொடுத்துன்றா கிருஷ்ணா, அப்போ தான் நீ எங்களோடையே இருப்ப. எனக்கு எல்லாவித பற்றுதல்களையும் என்னிடமிருந்து அறுத்து விடு, உன்னோட திருவடிகளையே தான் நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஸ்துதி பண்ணி முடிச்சுடுறார். அதுக்கப்புறம் தர்மர் கலங்கிறார். அவர் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே, நம்ம சுற்றத்தார்களெல்லாம் நம்ம இழந்துட்டோமே, இது அதர்மமான காரியமாச்சே, இதற்கு பரிகாரமே கிடையாது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு புலம்பரிச்சே. என்ன பண்ண போகிறேங்கிறது நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். அவர் தான் கன்சோல் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதுக்கு ஒரு பிளான் அவர் வச்சுருக்கார். அதை நாளைக்கு 9வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம்.
यदक्षरपदपृष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि शातिरिग्नानि क्षमस्व पुरुषोत्तम नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनहासं तं नमामि हरिं परं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपीका जीवनस्मरणं गोविन्द गोविन्द